ஆர் யூ ரெடி? Yes, sir. இப்ப தம்பி லேப்டாப்பை கண்டுபிடிச்சது யாருப்பா? லேப்டாப் நம்மள மாதிரி ஒரு மனுஷன் தான் கண்டுபிடிச்சாங்க. இன்னும் ஒண்ணு தொட்டு பிசினஸா பர வச்சு அடுத்து ஒவ்வொருத்தரும் கண்டுபிடிச்சாங்க. இந்த சாவுக்கிராக்கியில எனக்கு இன்டர்வியூ வரேன். நெக்ஸ்ட் கொஸ்டின். அம்பானிக்கு வீட்டுல ஒரு செல்ல டாக்ஸ் இருக்கு. அந்த டாகோட நிக் நேம் என்ன? என்ன சார் இப்படி கேட்டுப்பிட்டியா? ஒருத்தருக்கு வீட்டுல ஒவ்வொரு பட்டி இருக்கு. பட்டி மீன்ஸ் பட்டி மீன்ஸ் அந்த லோக்கல்ல பேசணும். அப்பா இது இன்டர்வியூ, அதுக்கு ஏத்த மாதிரி பேசுப்பா. அழகா பேசணும் சார். ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு மாதிரி விழிப்பினம். ஜிம்மின்னு விழிப்பினம், பேபின்னு விழிப்பினம், அலைசான்னு விழிப்பினம். மனுஷங்களுக்கு போடிய பேரெல்லாம் இப்போ நாய்களுக்கு, நாய்களுக்கு போடிய பேரை மனுஷங்களை வச்சிருக்கானோ இப்போ உள்ள ஜெனரேஷன் அப்படி இருக்கு. வாட் இஸ் எலக்ட்ரானிக் பவர்? சுருதி, ப்ளீஸ் reply me. Electronic power means electric charge. That charge inside current is passing. Then that current put our hand, then shocking, then murder. Which means dead body. Then changu. Oh my god. இந்த பண்ண சொல்லிட்டு பாக்கி நடிச்சிட்டு வருது. அந்த பையனோட மோசமாட்டம் இல்ல இந்த குட்டி ரிப்ளை பண்ணது. சார் எனக்கு வேலை கிடைச்சதாங்க. இன்னும் கொஸ்டின்ஸ் இருக்குப்பா. சுபின், யுவர் நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்? இது ஈஸி கொஸ்டின் ஆச்சு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொன்னா இன்டர்நெட் இதுதான். இன்டர்நெட் மார்க்கெட்டிங். இந்த மார்க்கெட் சந்தையில போன எல்லாம் இன்டர்நெட் ஆன்லைன் சர்வீஸ் இதெல்லாம் கிடைச்சோம் வைஃபை மூலமா. அதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். சுத்தம். அம்மா பார்வதி, அடுத்தவன கொஸ்டின் ரொம்ப முக்கியம். வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டுமாரோ? நாளைக்கு பத்தி நம்ம யோசிக்கவே பாது சார். டுடே உள்ளது டுடே, டுமாரோ இஸ் டுமாரோ. ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து மேக்கப் பண்ணும்போது அந்த நாள் வந்து ஃப்ரெஷ்ஷான டேயா மாறும். பின்ன நல்ல எனர்ஜி மிக்க டேயா இருக்கும். ஒரு பாயிண்ட் கரெக்டா இருக்குமா? திங்க் பண்றேன். நீங்க வீட்டுக்கு போங்க, ரிசல்ட் வரும். அப்ப நான் ஃபீலா. இன்னொரு கொஸ்டின் கேட்கவா? இந்த கொஸ்டின்ல தான் உனக்கு வாழ்க்கை அடங்கி இருக்குன்னு நினைக்கணும். ஓகே, வாட் இஸ் கேஸ்? Gas means gas problem. மனுஷங்க ஒவ்வொருத்தருக்கும் கேஸ் ப்ராப்ளம் வரும். அது எதனாலனா அந்த சில ஃபுட் எல்லாம் சாப்பிடுறது மூலமா. ஃபாஸ்ட் ஃபுட், பின்ன பொட்டேட்டோ சிப்ஸ். இப்போ நான் கேட்டது அது இல்ல. இதுவே இருந்தா இந்த மாதிரி தான் சொல்ல முடியும் சார். நான் எப்பவுமே லாஜிக்கா பேசுறேன். சரிப்பா, வீட்டு வா. பாஸ்தா நீ அத ஒண்ணு மட்டும் சொல்லி சார். நீ இவ்வளவு வேலைக்கு எடுங்க, இல்லனா என்ன வேலைக்கு எடுங்க. ஒரே ஆபீஸ்ல ரெண்டு பேரும் வேலை செய்தா ஒரே முத்தலும் மோதலுமா இருக்கும். ஓஹோ, வீண் சண்டைகள் எனக்கு போடக்கு சமயம் இல்ல, இன்ட்ரெஸ்ட் இல்ல. அப்படி உங்களோட ரிலேஷன்ஷிப் என்னன்னு புரிஞ்சுக்கலாமா? எந்த ரிலேஷன்ஷிப் இல்ல சார். ஆனா ஐ ஹேட் திஸ் காய். தட்ஸ் ஆல். தேங்க் யூ சார். கோ கோ. சாந்தி, சாந்தி. சுகந்தி நீயா? சாந்தி கூப்பிட்டா சுகந்தி வர. சார் இன்னைக்கு அவ லீவு. உங்களுக்கு மறந்து போச்சா? ஓ காட். இப்ப ரெண்டு பேரும் இன்டர்வியூ வந்தாங்க இல்ல, அவங்கள சூஸ் பண்ணது யாராக்கா? நான் தான் சார், எங்க ஊரு பசங்க. உங்க ஊர் பசங்க உடனே உங்க இஷ்டத்துக்கு பண்ணுவீங்களோ? போய் சார். சுத்தமா நாலேஜ் இல்ல அவங்களுக்கு. இந்த பையன் என்னடானா ஊர்ல பேச மாதிரி பட்டிக்காடானா லொக்கலா பேசி, குட்டி என்னடானா கொஸ்டினுக்கு சரியா ஆன்சர் பண்ணல. ரெண்டு பேரும் அப்படிதான் சார். அதுக்குன்னு வேலை கொடுக்காம விடாதீங்க. அவங்க இல்ல நியூ கமர்ஸ். நம்ம லேர்ன் பண்ணி கொடுத்தவங்க கண்டிப்பா கத்துப்பாங்க. பாப்பா, வெயிட் பண்ணி பாப்போம். நல்ல கேண்டிடேட் வந்து அவங்களே எடுக்கலாம், இல்லைன்னா இவங்களே எடுக்கலாம். ஓகே சார். ஆல்ரெடி ரெண்டு பேரும் தெரியுமோ? எலியும் பூனையுமா நின்னாங்க. ஒரு பெரிய ஸ்டோரி. ஃப்ரீ டைம் சாப்பிட வருவேன் இல்ல சார், அப்போ சொல்றேன். ஓகே.